everything new has once again become old. Everything old is now new again அப்படின்னு சொல்கிறார் தலைப்பு. A young man approached me at a conference and asked if he could share some new ideas for youth ministries. ஒரு இளைஞன் என்னை வந்து பார்த்தார். ஒரு கூட்டம் மாநாடு நடந்து கொண்டிருந்தது. அதில் வந்து பார்த்து ஏதாவது இந்த யூத் மினிஸ்ட்ரி இளைஞர் ஊழியத்திற்கு ஏதாவது நீங்கள் ஐடியா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். He was very enthusiastic as he outlined his program, but the longer I listened, the more familiar his ideas became. ரொம்ப ஆரம்ப முடியவனாக இருந்தார். அப்படியே நான் இப்படி இந்த ப்ரோக்ராம் இப்படி செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறேன்னு இந்த ப்ரோக்ராம் பற்றியெல்லாம் எனக்கு விளக்கமாக சொன்னார். ஆனால் அவன் சொல்ல சொல்ல நான் கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ கொஞ்சம் நேரம் கேட்ட அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஓஹோ அவன் எதுக்கு ஐடியா போடுறான் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். I encouraged him to put his ideas into practice, but then told him that we had done all of these things in Youth for Christ before he was born, and that YFC workers were still doing them. அப்புறம் தான் நான் சொன்னேன், இதை நீ வந்து உன்னுடைய ஐடியாஸ் எல்லாம் அப்படியே நீ ப்ராக்டிக்கலாக செஞ்சு முடிச்சுட்டு வா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னேன், நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதைத்தான் நாங்கள் யூத்தாக இருக்கும்போது செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எதில் செஞ்சோம்? யூத் ஃபார் கிரைஸ்ட் ஒரு அமைப்பு இருந்தது. அதில் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒய்எஃப்சியில் நாங்கள் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ஒய்எஃப்சி ஆட்கள் இப்பொழுதும் நீ என்னெல்லாம் ஐடியா பண்ணுறியோ அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். He was a bit stunned to discover that there was indeed nothing new under the sun. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியப்படம் போயிட்டு, அப்போ முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் முன்னாடியே பண்ணியாச்சு, ஒன்றும் புதுசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அப்போ இன்றைக்கி இந்த இது அகழ்வாராய்ச்சியெல்லாம் செய்கிறாங்கல்ல பல இடங்களில். இப்போ ஆதிச்சநல்லூரில் பண்ணியிருக்காங்க, அதுமாரி இங்கே நம்ம மதுரை பக்கத்தில் கீழடியில் பண்ணியிருக்காங்கல்ல. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா வீடுகள்லாம் பிரம்மாண்டமான வீடுகளாக இருக்குது. அன்றைக்கி நான் இந்த காரைக்குடி பக்கத்தில் போய் பார்க்குறேன். ஒவ்வொரு வீடும் 3 மாடி 4 மாடி வீடு உயரத்துக்கு கட்டி, அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டில்கள் மெத்தைகள், ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஜன்னல்கள், சுவர் ஓவியங்கள், சீலிங்லலாம் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. நம்மலாம் இப்போ ஃபால் சீலிங் போகிறோம், அது சீலிங்கில் ஓவியம் வரைஞ்சி கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக அந்த கலர் கூட மாறாமல் இருக்குது. அந்த காலத்தில் ரவிவர்மாங்கிறவர் தான் மிகப்பெரிய ஓவியர். இப்போ அவரை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கம்ப்யூட்டர் பிரிண்டிங் வந்துடுச்சு. ஆனாலும் அந்த ஓவியரை வர வச்சு அவருக்கு பல கோடி ரூபா கொடுத்து எங்கள் வீட்டில் இருக்கிற ரவிவர்மாவை வச்சு நாங்கள் வேலை பார்த்தோம் அப்படின்னு பெருமைப்பட்டுவாங்க. அந்தமாரி பெரிய ஹால், தர்பார் ஹால்னு இருக்குது. நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம், ஹோம் தியேட்டர் அப்படின்னு வச்சுருக்கோம். அது மாதிரி தர்பார் ஹாலில் அவங்க வீட்டு கல்யாணம் சடங்கு எல்லாத்தையும் அங்கேயே வச்சு கொண்டாடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 அடி அகலத்துக்கு 100 அடி நீட்டத்துக்கு ஹால். அதில் சித்திரம் வேலை தீர்ந்த மணி மண்டபம் எல்லாம் மேலே இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தியா பங்களா எப்படி இருக்குன்னு, ஆட போட பேப்பையில் அப்பயே கட்டிட்டாங்க. ஒரு சில வீடுகளில் என்னென்னா அங்கே கட்டிலில் பார்க்குறேன், அந்த பர்மா தேக்கு வந்து தேக்கு பழையக்கு நடுவில் அந்த வெண்கல பட்டையை கொடுத்து அதை பாலிஷ் பண்ணி கோல்டு மாதிரி அப்படியே பூக்கள்லாம் வரைஞ்சி அதை உள்ளே வச்சு அமுக்கி மேலே பாலிஷ் போட்டிருக்கோம். அப்போ கருந்தேக்கு, பர்மா கருந்தேக்கில் அப்படியே கோல்டு மின்னுது. அந்த மாதிரி கட்டில் அப்படி வச்சுருக்காங்க. அப்புறம் ஈஸி சேர், அப்புறம் ரோலிங் சேர், அப்புறம் பணப்பெட்டி கஜானா இருக்குது. 200 டன் இருக்கும், தூக்கவே முடியாது. அதுக்குள்ளே 7 பொட்டி இருக்குது. உள்ளே லாக் பண்ணி உள்ளே நகைகள் பணம் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் நம்ம என்ன சௌகரியத்தை அணிவிக்கிறோமோ அத்தனையும் அந்த காலத்தில் அணிச்சிருக்காங்க. எல்லா வசதிகளும் வீட்டில். அதுமாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. சுடு தண்ணி ஸ்விம்மிங் பூலில் வந்து கொட்டுற மாதிரி சுடு தண்ணி பாய்லரோடு வந்து கொட்டுது. பூச்செடிகளை எங்கே பார்த்தாலும். இந்த ஆதிச்சநல்லூரில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நவீன வசதிகளோடு வாழ்ந்துருக்காங்க. அப்போ என்ன இவங்க நினச்சிட்ருக்காங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவருடைய அடுப்பு, அவருடைய கழிவு பாதைகள், சாலைகள் இருபுறமும் வடிகால் வசதிகள், செங்கல் வைத்து கட்டப்பட்ட மேல் மாடி அறைகள் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி புதுசாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்ட்டா, என்ன இன்றைக்கி உலகம் அழிஞ்சிச்சுன்னா நம்மை பற்றிய தகவல் எதுவுமே இருக்காது. எல்லா பேப்பரும் எல்லா கம்ப்யூட்டரும் அழிஞ்சு போயிடும்.
அந்த காலத்தில் இருக்கிற இதெல்லாம் யோசனை பண்ணி கல்லில் எழுதி வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னாடி இருந்தது தான் இப்போ இருக்குது, ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதை அந்த வாலிபன் கேட்டவுடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான். Solomon wrote, of course, about the basic principles of life and not about methods. வாழ்க்கையின் அடிப்படை கோட்பாடுகளை குறித்து எழுதுகிறார். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற முறைகளை குறித்து அவர் சொல்லவில்லை. As the familiar couplets puts it, methods are many, principles are few. Methods always change, principles never do. வாழ்க்கையின் கோட்பாடுகளை தாற்பரியங்கள்னு சொல்லுவாங்க. அன்றைக்கும் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தார்கள், அதற்கு எதிர்மறையாக மோசமானவர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் அதே நேர்மையானவர்கள் வாழ்கிறார்கள். எவ்வளவு மோசமான கால சூழ்நிலை வந்தாலும் நேர்மையையும் தன்னம்பிக்கை விடாமல் இறைவனுக்கு பயந்து வாழ்கிறார்கள். மேலை நாடுகள்லாம் சீரழிஞ்சு போயிடுச்சு. மேலை நாட்டு கலாச்சாரம் இந்திய பெண்களிடம் வந்து இந்திய கலாச்சாரத்தை சீரழித்து விட்டார்கள்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கான், கூக்குரல் பண்ணிகிட்டு இருக்கான். இன்றைக்கும் அதே நியூயார்க்லேயும் லண்டன்லேயும் கடவுளுக்கு பயந்து ஒழுக்கமாக வாழ்கிற குடும்பங்கள் இருக்கின்றன. அவங்க நாட்டில் குடும்பம்லாம் அழிஞ்சு போச்சு, சமுதாயம் சீரழிஞ்சு போயிட்டுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. குடும்பங்கள் அங்கேயே இருக்குது. இறைவனுக்கு பயப்படுகிற குடும்பம் உலகம் முழுவதும் இருக்குது. இந்தியாவிலும் இறைவனுக்கு பயந்து நல் வழியிலே ஒழுக்கமாக வாழ்கிற குடும்பங்கள் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். சீரழிகிறவர்கள் அவருடைய சுய இஷ்டத்துக்காக சீரழிந்து நாசமாகி போகிறார்கள். ஆகவே உலகத்தில் அன்றைக்கும் அதே மாதிரி சோதோம் குமராவில் வந்து கேவலமானவன் வாழ்ந்தான். ஆபிரகாமும் அவருடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் அதே தான். கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் பயந்து வாழத்தான் செய்கிறாங்க. மோசமான வழிகளை பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றி போயிட்டு தான் இருக்காங்க. ஆகவே கோட்பாடுகள் என்பன அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் சில கோட்பாடுகள் தான். ஆனால் வாழும் முறைகளோ ஏகப்பட்ட முறைகள். இன்றைக்கி கிறிஸ்தவத்திலே எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க. இறைவனோடு பயந்து இறைவனோடு பேசி முழங்கால் படிட்டு ஆண்டவரோடத்தில் போராடி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இறைவனை காசு கொடுத்து வாங்கலாம் என்று நினைத்து ஊராக சாமியாரை தேடி போகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி ஒரு சிலருக்குலாம் என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு 10 ஐயர் வந்தாங்க, 12 ஐயர் வந்தாங்க. இது ஒரு பெருமையாக இருக்குது. ஐயர் ஆட்டுக்குட்டி மாதிரி கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறது, அது ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க. கடைசியில் வாழ்க்கை தாறுமாறாக போகிறது இல்லையா? Solomon wrote, of course, about the basic principles of life and not about methods. As the familiar couplets puts it, methods are many, principles are few. Methods always change, principles never do. The ancient thinkers knew this truth. The Stoic philosopher Marcus Aurelius wrote, "They that come after us will see nothing new, and they who went before us saw nothing more than we have seen." எங்களுக்கு முன்னாடி சென்றவர்கள் எதையும் நாங்கள் பார்த்ததை விட புதிதாக பார்க்கவில்லை. எங்களுக்கு பின்னாடி வருகிறவர்கள் நாங்கள் பார்த்ததை விட எதுவும் புதிதாக பார்த்துவிடப் போவதில்லை அப்படின்னு மார்க்கஸ் ஆரேலியஸ் அப்படின்ற தத்துவ ஞானி சொல்லியிருக்கார். உலகத்தில் இருக்கிற தத்துவங்கள் எதுவுமே மாறாது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் குறிப்பிட்டு விட்டு போனார். உங்களுடைய உலகப் பொருள்களை கொண்டு உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்படின்னார். உன்னுடைய சிநேகிதன் உன்னை வெறுத்து போன்னு சொல்லாதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டுக்கு போகாத. எல்லா வேத வாக்கியங்களும் நமக்கு தெளிவாக சொல்கின்றன. இன்றைக்கி நமக்கு நீதிமொழிகளை படிக்கும்போது எப்படி சொல்லுது? மிக தெளிவாக சொல்லுது பாருங்கள். ஒவ்வொன்றும் பாருங்கள். தூக்கத்தை விரும்பாதே, வேணாம். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். குடியனும் சோத்து பிரியாணி திங்கிட்டே திரியிறவனும் தரித்திரர் ஆவார்கள். சாப்பாட்டு போஜன பிரியனாய் இருக்காதே. எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாரு. ஒன்றும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற தத்துவங்கள் அத்தனை இதில் சொல்லியிருக்கார். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. பூர்வ எல்லைக்குரிய லேண்டு போட்டு வச்சுன்னா வரப்பு வெட்டியிருக்காங்கல்ல, வயலெல்லாம் வரப்பை வெட்டி 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 அடுத்த வயலுக்குள்ளே போயிடுவான். ஏற்கனவே வரப்பு இருக்குன்னா அதை வெட்டாத, அதை அப்படியே வையே. ஏற்கனவே கல் போட்டிருக்காங்கன்னா அதை மாற்றி ஊண்டாத, அடுத்தவனுடைய நிலத்தை அபகரிக்காத. அப்போ என்ன அர்த்தம்? பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. அவன் யார் யாருக்கான் ஆள் கிடையாது, ரெடியாக பார்ப்போம், வந்தானே செவிட்டை சேர்த்து ரெண்டாப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்தவனுடைய இடத்தை கொள்ளையடிக்காதே. அவருடைய ஆண்டவர் மீட்பர் வல்லவர், அவர் உன்னோடே சண்டைக்கு வந்துடுவார், அவர்களுக்காக சாதகமாக வந்து விடுவார்.
அப்போ என்ன எல்லாமே தெளிவாக சொல்கிறார். நம்ம எப்படி வாழ வேண்டும், ரொம்ப தெளிவாக ஒன்றும் நீங்கள் வாழ வேண்டிய விஷயத்தை எல்லாம் சொல்லுது. ஒரு அதிபதியோட, ஒரு பெரிய அதிகாரியோட நீ போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருப்பதை நன்றாக கவனித்துப்பாய். அவனுடைய மனம் புசியும் குடியும் என்று அவன் சொன்னாலும் அவனுடைய மனம் உன்னோட கூட இருக்காது. ஏதாவது ஒரு காரணத்திற்காக தான் அவனை விருந்து கூப்பிட்டுருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன ஆகுமா, அவனுடைய மனது உன்னோடு இருக்காதனாலே உனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் அவனுடைய ருசியுள்ள பதார்த்தத்தை என்ன பண்ணுவாய், வாந்தி பண்ணி போடுவாய். நீ புசித்த துணிக்கைகளை வாந்தி பண்ணி போடுவாய். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நிச்சயமாக மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். The only people who really think they have seen something new are those whose experience is limited but whose vision can't penetrate beneath the surface of the things. இன்றைக்கு நிறைய பேர் பிஜேபி ஆதரிக்கிறாங்க. நம்ம கூட நண்பர்களாக இருந்தவர்கள் கூட இந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்தவ மதம் பிரித்து கொண்டு போகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் கிடையாது. மதங்களை கொண்டு மனிதர்களிடத்திலே பிரிவினைகளை உண்டாக்கி அவர்களை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்று எவனெல்லாம் சொல்லுகிறானோ அவனெல்லாம் மனித குல விரோதி. அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லை. எந்த வாழ்க்கையின் தத்துவத்தையும் அறியாத மூடர்கள். அதான் இங்கே சொல்கிறார். The only people who really think they have seen something new are those whose experience is limited or whose vision can't penetrate beneath the surface of the things. மேம்போக்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு முன்னாடி 3000 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக சொல்லிவிட்டார்கள். தமிழறிஞர் மாதிரி ஒரு முன்னோடியான அறிஞர்கள், உலகத்தில் இருக்க மிக சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவர். யாதும் ஊரே யாவரும் கேளி, எல்லாம் ஒரே ஊர் தான், பூமி அனைத்தும் ஒன்று தான், எல்லாரும் நம்முடைய உறவினர்கள், எல்லாரும் நம்முடைய சகோதர சகோதரிகள், யாரையும் எதிர்த்து பார்க்காத. அதான் இன்றைக்கி என்ன சொன்னார், கோணலானதை எண்ணி முடியாது, குறைவானதை எண்ணி முடியாது, கோணலானதை நிமிர்த்த முடியாதுங்க. குறைபாடுகள் எல்லாரிடத்திலும் இருக்கும், அதை நீ ஏற்றுக்கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த உயர்வான கருத்துக்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா மூத்த அறிஞர்கள் இடத்திலே கிடைக்கிறது. இன்று தான் இன்றைக்கி அறிஞர்கள் சொல்லிவிட்டார்களா? அன்றும் இருந்தார்கள், மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டே வந்தார்கள். நாம் குறுகிய கால சிந்தனையோடு இருக்கிறோம். நமக்கு கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நமக்கு பத்தலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். திடீர்னு நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக போய்விட்டால் என்ன பண்ண முடியும்? ஒரு நொடி பொழுதில் நம்மளுக்கு இருக்க எல்லா வசதிகளும் போய்விட்டால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஈரான்லேயும் ஈராக்லேயும் மற்ற பெரிய நாடுகள், அந்த நாடுகள் பூரா, வளைகுடா நாடுகள் பூரா மிகப்பெரிய போர். வியட்நாம், ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க, மிகப்பெரிய போரை சந்தித்தார். இஸ்ரேல் நாட்டை, இப்போ இன்றைக்கி இஸ்ரேல் நாட்டை எடுத்துக்கோங்க. காலேஜ் போயிருந்த பிள்ளைங்க நாளைக்கு காலையில் காலேஜ் போக முடியும்னு நினைக்கிறீங்க? எந்த காலேஜாக இருந்தானே, ஐஐடியாக இருந்தானே, ஐஐஎம்மாக இருந்தானே, எதாக இருந்தானே, இன்றைக்கி குண்டு விழுந்தால் என்ன பண்ண முடியும்? கொரோனா வந்துச்சு, 2 வருஷமாக பிள்ளைகளால் படிக்க முடியாமல் போயிட்டேன், என்ன பண்ண முடியும்? நமக்குள்ள எந்த காலேஜில் படித்தான்னா? இறைவனுடைய கொடை என்பது நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அது போதும். அதான் சொல்கிறாங்க, திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் அசட்டை பண்ணுவானா, பசியாக இருப்பவனுக்கோ கசப்பான பதார்த்தமும் தித்திப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய மனது யோசனை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் அடிமைத்தன வீட்டிலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்தார். முதலாவது தண்ணியும் மண்ணும் கொடுத்தான், அதை குழச்சி செங்கல் செய்யணும். அப்புறம் தண்ணி கொடுக்க முடியாது, மண் மட்டும் கொடுக்குற, நீ போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குழச்சி செங்கல் செய்யணும். அப்புறம் தண்ணியும் கொடுக்க முடியாது, மண்ணும் கொடுக்க முடியாது, உங்களுக்கு வைக்கோல் வேணால் தரேன், நீங்கள் மண்ணை எடுத்துகிட்டு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதே 500 கல் டெய்லி அடிக்கணும்னா. அப்புறம் மண்ணும் கொடுக்க முடியாது, தண்ணியும் கொடுக்க முடியாது, வைக்கோலும் கொடுக்க முடியாது, வைக்கோலும் ரெடி பண்ணிக்க, தண்ணி ரெடி, நீனே எனக்கு ஃபுல்லாக 500 கல் செஞ்சு கொடுனா, இல்லைன்னா சாட்டையால் அடித்து கொண்டான். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுதலை விட்டான், அதுவும் இனிமேல் கிடையாது, எல்லா நாளும் வேலை செய்யணும்னு தவிச்சான், கதறி அழுதான். அவனை ஆண்டவர் கூப்பிட்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற நாட்டுக்கு உன்னை கொண்டு வர, ஏன்னா பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களுக்கு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் காமிச்சு கொண்டு வந்தார். கொண்டு வந்து செருப்பு தேயலை,
சட்டை அழுக்காகலை, தலைக்கு எண்ணெய் தேவை வேண்டியதில்லை, அழுக்கே உடம்புல ஆகலை, குளிக்க வேண்டியதில்லை, பகலில் ஏசி, நைட்டு லைட்டு எல்லாம் போட்டு கொண்டு வந்தார். ஆமாம், என்னத்தை அங்கே இருந்தாலும் கறி நல்லா கிடைக்கும், கஷ்டப்பட்டாலும் கறி நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறோம். எப்படி மனிதனுடைய மனம் திருப்தி அடையாமல் இருக்கிறது பாரு. அங்கேயாவது பரவாயில்ல, என்கிட்ட சண்டை போட்டு கிடந்தாலும் சோறு கிடைக்கும் அப்படிங்கிறோம். சரி, அவங்களுக்கு கறி போடுறேன்டா, ஞாயிற்றுக்கிழமை கறிடா அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளை கொண்டு வந்து கறியாக கொடுத்தோன்னா ஒரே காடையாக இருக்குது. ஒரு வேலை ஏதாவது ஒரு கோழி கிடச்சா நல்லாயிருக்கும், ஆட்டுக்கறியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறோம். ஆடு மாடுகளுக்கு புல்லெல்லாம் கொடுக்குறாரு ஆண்டவர், தண்ணியே கொடுக்குறாரு. அப்பயும் மறுபடியும் நாங்கள் அங்கே இருந்தோம்னா நல்லா இருந்திருக்கோம், இங்கிட்ட வந்து போய் அந்த மாதிரி சண்டைக்கு வரான், நாங்கிட்ட எப்படி நிற்கிறது அப்படி இந்த இஸ்ரேல் நாட்டுக்காரன் தான் சொன்னான். இவனை உரலில் போட்டு நையாக புடைச்சா என்ன, அதான் அப்பப்போ அடி வாங்கிக்கணும். நீ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பூரா பாரு, அவங்களுடைய மனதை இறைவன் பால் பட்சமாகவே இருக்க, இறைவன் செய்த நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாகவே இருக்க மாட்டாங்க. நன்றி இல்லாதனால அடி வாங்கிட்டே கடை, ஒரு 50 வருஷம் அடி வாங்குவோம், 10 வருஷம் நிம்மதியாக இருப்பான், மறுபடியும் 50 வருஷம் அடி வாங்குவோம், 10 வருஷம் நிம்மதியாக இருப்பான். இப்படியே தான் அவனுடைய வாழ்க்கை. மிக கொடூரமான மனிதர்கள், உலகத்திலே வாழ தகுதி இல்லாத மனிதர்கள் யார் கேட்டேன்னா இஸ்ரேல் நாட்டு மக்கள் தான். கொஞ்சம் கூட துளி கூட நன்றி இருக்காது. இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் சமாரியர்கள். அடப்போடா நீயும் உங்கள் ஜாதியும் சொல்லிட்டு வெளியில் வந்துட்டான் மனிதர்களாக. வெளியில் வந்து மற்ற ஜாதி இனத்தவர்களை திருமணம் செய்து அவர்களோடு புதிய சந்ததியாக சமாரியர்களாக மனசாட்சி உள்ளவனாக மாறிட்டான். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே அங்கேருந்து பாதி பேர் தப்பிச்சு ஓடியாந்தவன் தான் பிராமணர்கள். இஸ்ரேல் சமுதாயத்திலேருந்து தப்பிச்சு ஓடியாந்து இந்தியாவை கெடுக்கிறவன் தான் பிராமணன். அதுலேயும் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, நல் மனம் படைத்தவர்கள், இந்த பிராமணியமே எனக்கு வேணாயா, என்னையா ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் பிராமணியத்தை விட்டு விட்டு பொதுவான வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் தவறு சார், அதெல்லாம் செய்யக்கூடாது. நல்ல மனம் படைத்தவர்களாக வாழ வேண்டும். அப்போ இந்த நல்லது செய்ய வேண்டும் என்ற கோட்பாடு அந்த காலத்திலே இருக்குது, நல்லது செய்ய வேண்டும் என்ற கோட்பாடு இந்த காலத்தில் இருக்குது. புதிதாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நத்திங் நியூ. கெட்டது செய்யணும்னு நினைக்கிற கோட்பாடு அந்த காலத்திலே இருக்குது, இன்றைக்கும் கெட்டது செய்யணும்னு நினைக்கிற கோட்பாடு இந்த காலத்திலே இருக்குது. நத்திங் நியூ அப்படிங்கிறார். ஒன்றும் மாறிவிடவில்லை. மனிதருடைய சிந்தனை அதே மாதிரி தான் இருக்குது. இறைவனுக்கு பயப்படுகிறவர்கள் இறைவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். இறைவனுக்கு பயப்படாமல் என்ன தான் செஞ்சாலும் ஆமாம் என்னத்தை பெரிய கடவுள் செஞ்சு கிழிச்சு விட்டார் அப்படின்னு நன்றி இல்லாதவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அதான் எனக்கு நம்ம சொன்ன கடைசி வசனம் என்னது, 23 என்ன போட்டிருக்கு, கோணலானதை இதான் நம்ம படித்தோம். கோணலானதை நிமிர்த்த முடியாது, குறைவானதை எண்ணி முடியாது என்ன சொன்னார்ல. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம், 15ஆம் வசனம். கோணலானதை நேராக்க முடியாது, குறைபாடு உள்ளவர்களை திருத்தவே முடியாது, ஆனால் குறைவானதை எண்ணி முடியாது. எத்தனை குறைவுகள் இருந்தாலும் அதை எண்ணி முடியாத அளவுக்கு குறைகள் இருக்க தான் செய்யும். ஆகவே அதை நீ புதுசாக நினைக்காத, எல்லாம் ஏற்கனவே இருந்தது தான் இப்பொழுதும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். The only people who really think they have seen something new are those whose experience is limited or whose vision cannot penetrate beneath the surface of the things. Something to ponder. What are some of the principles you have held throughout your life and that are identical to those of your parents and preceding generations? உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது அதுக்கு முன் சென்ற தலைமுறைகள் பின்பற்றி வந்த எந்த கோட்பாடுகளை நீங்கள் இன்றும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பின்பற்றி வருகிறீர்கள்? இறைவனை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்களும் சொன்னார்கள், நாமும் பின்பற்றி வருகிறோம். அதே வழியிலே பின்பற்றுகிறோமா? அதே ஊக்கமான விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது சடங்காச்சாரமாக நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? இப்போ எங்கள் தாத்தா வந்து பைபிள் எடுத்து கோயில் போனார், எங்கள் மாமா வந்து கூடயே போனார். ஆனால் இறை நம்பிக்கை இல்லாமலேயே வளர்ந்து செத்துக்கிட்டாங்க. இறை நம்பிக்கைனா என்ன? ஆமாம், இறை நம்பிக்கை இருந்தாலும் அந்த காலத்தில் போனான். ஒரு சில பேர், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எப்படி மதம் மாறினார்கள்? சாப்பாட்டுக்காக மதம் மாறினான். இந்து மதத்தில் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, அடித்து விரட்டினாங்க.
நாடார்கள் வந்து மேலே பெண்கள் சீலை போடக்கூடாது. சீலை போட்டால் அவங்கள சவுக்கால் அடிப்பாங்க. அந்த மாதிரி அவனை கொடுமைகளிலிருந்து தப்பிப்பதற்காக மதம் மாறி கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் உண்டு. படிப்புக்காக கிறிஸ்தவர்களாக மாறினவர்கள் உண்டு. ரொம்ப வறுமையின் பிடியில் இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினது உண்டு. அவர்கள் எல்லாருக்கும் தனிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் அனுபவம் இருக்காது. அந்த வகையில் வந்தவர்கள் வேதக்காரங்கன்னு கோயிலுக்கு போவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நம்பிக்கையோ ரட்சிப்போ வேதாகமத்தை பின்பற்றும் நிலையோ இருக்காது. ஆனால் சிலர் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள் இன்று வரை அவருடைய பிள்ளைகளாகவே வாழ்ந்து வருகிறார். உங்களுக்கு தனிப்பட்ட கிறிஸ்துவ அனுபவம் வரணும். வந்தால் தான் அவர் நமக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார், நம்முடைய அப்பா அம்மாவுக்கு என்ன உதவி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆகவே கிறிஸ்தவர்களாக நாம் வாழும்போது ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும். இன்றும் அன்றும் என்றும், நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். புதிதாக ஒன்றும் இல்லை என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?